ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லில இருந்து எடுத்திருக்கீங்க. ஆனா நான் ஓகே. வந்து வீக்லில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். வீக்லில இருந்து பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து அ இருங்க என்னோட சார்ட் போவும். ஆ. நான் வீக்லிக்கு போட்டுட்ருக்கேன். நீங்க ஓகே, ஓகே. மந்த்லில வந்து கொஞ்சம் இப்டி பெருசா இருக்கும். ஓகேங்களா? நான் ஓகே, ஓகே. வீக்லிலேருந்து வரேன். இதில வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு நான் எதுக்கு வீக்லில வந்தேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மந்த்லி ஓகே. வந்து போறேன். மந்த்லில இங்க சப்ளை இல்ல. இந்த ஓகே. இடத்துல. ஆனா மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த இடத்துல. இங்க வந்து ஒரு பெரிய செல் வந்து நடந்திருக்கு. நம்ம 4 ஓகே. ஹவர்லலாம் பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து மேல போயிட்டுருக்கும்போது, திடீர்னு இந்த இடத்துல இருந்து ஒரு செல் வருது. இந்த இடத்திலேயே மார்க்கெட் வந்து சுத்திட்டு இருக்கான். அப்ப என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது, வீக்லில ஒரு சப்ளைல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அப்போ வீக்லியோட சப்ளைக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்றான் அப்படின்னா, டைம் ஃப்ரேம் வந்து வீக்லில ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு மீனிங். ஓகே. ஓகேங்களா? இந்த டைம் ஃப்ரேம் வந்து இந்த மார்க்கெட் வந்து வீக்லிக்காக ஒர்க் ஆயிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து மீனிங். அப்போ வீக்லியோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எடுக்கிறோம். இது ஒரு சப்ளை. அப்போ மேலே வந்து ஒரு சப்ளை வந்து இருக்கு. அப்போ இது வந்து டெசிஷனல். ஓகேங்களா? வீக்லில மிட்டிகேட் பண்ணுறான். நம்ம வந்து வீக்லிலேருந்து டெய்லிக்கு வந்து போகிறோம். இந்த கிரீன் கலர் மார்க் பண்ணியிருக்கிறது டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே. இங்கே உள்ள வந்து டெய்லி ரீஃபண்ட்மெண்ட் இருக்குல்ல, வீக்லியோட ஓகே. லோவர் டைம் ஃப்ரேம். அந்த புரியுது. ரீஃபண்ட்மெண்ட் அங்கே இருக்குது. இப்போ நம்ம டெய்லிக்கு வந்தனால டெய்லியோட டிமாண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிமாண்ட் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் மந்த்லிலேருந்து வந்தனால இந்த இடத்துல டிமாண்ட் கிடைக்காது. ரூலில் டிமாண்ட் வரல. இந்த டிமாண்ட்லேருந்து மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே ஓகே. போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்கள, உங்களுக்கு ஓகே. டெய்லிக்கு வரக்கூடாது உங்களுக்கு. நான் வீக்லில இருந்து ஆ. டெய்லிக்கு வந்தேன். டெய்லில டிமாண்ட் இருக்கு. எ மந்த்லி பார்க்கல. சப்போஸ் ஏதாவது சப்ளை இருக்கான்னு தான் பார்த்தேன். ஓகே. டைம் ஃப்ரேம் வந்து வீக்லில இருந்து பார்க்கணும். ஏன்னா வீக்லியோட சப்ளைக்கு இவ்வளோ நாள் வந்து ஓகே, ஓகே. ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தான். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து ஓகே, பாருங்க. ஓகே. இது வந்து பிஓஎஸ். இங்க வந்து சோச் இருக்கு. இது வந்து பிஓஎஸ் இருக்கு. அப்போ ஓகே. இன்டியூஸ்மெண்ட் வந்து எங்க இருக்கு ப்ரோ? இந்த பிஓஎஸ்க்கு. ஆ ஆக்சுவலா கீழ எந்த சப்ளையும் இல்ல. இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் சப்ளை அதுதான். சார் டிமாண்ட் அதுதான். எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வந்து இங்க இருக்கு. ஆனா நமக்கு இன்டியூஸ்மெண்ட் ஆ. வந்து எங்கேயுமே இல்ல. மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டா மேல போயிருக்கான். இன்டியூஸ்மெண்ட் வந்து இல்ல. இப்போ ஓகே. நம்ம வந்து இத யூஸ் பண்ணலாமா? அப்படியே ஸ்ட்ரக்சர பாருங்க. ஒரு ஐடியா குடுங்க பார்க்கலாம். ஆனா நான் இங்க போட்டிருக்கேன். இந்த இடத்துல. இதுவும் இந்த ஹிடன் டிமாண்டும் போட்டிருக்கேன். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இன்டியூஸ்மென்ட் இருக்கான்னு கேக்குறீங்களா? இன்டியூஸ்மெண்ட் வந்து இல்ல. இந்த டெய்லியோட ஸ்ட்ரக்சர்ல. இது ஓகே. பிஓஎஸ். நமக்கு டிமாண்ட் இங்க எங்கேயாவது இருந்துச்சுன்னா இப்படி எடுக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இது இன்டியூஸ்மெண்ட்டா இருக்கும். இந்த ஸ்விங்கு. ஆனா ஓகே. இங்க நான் இந்த டிமாண்ட் வந்து குடுத்துருக்கேன். இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்கா? இல்ல இப்பதான் கொஞ்சம் கிரியேட் ஆயி வந்துட்டு இருக்கு. மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் பார்க்கணும் ப்ரோ எப்பயுமே. இது கிரியேட் ஆகுது அப்படின்னா இது இன்டியூஸ்மெண்ட் தான். ஆனா இதெல்லாம் ஓகே. வந்து ஒர்க் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒரு ஒரு 50% தான் வந்து ஒர்க் ஆகும். அதனால தான் மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்றேன். மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்க இல்ல. ஆனா நான் வந்து இந்த இடத்துல டிமாண்ட் குடுத்துருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியோட சப்ளை வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஓகே. இந்த வீக்லிய விட்டுட்டு நீங்க டெய்லி பார்த்தீங்கன்னா, டெய்லில சப்ளைல மிட்டிகேட் பண்ணி, இப்படி ஒரு ரியாக்ஷன் போயிட்டு அப்புறமா போயிருக்கான். அப்போ இது வந்து நமக்கு ஃபிளிப் தானே? ஓகே. புரியுதா? இது வந்து ஃபிளிப். மிட்டிகேஷன், ரியாக்ஷன், ஃபெயிலியர். ஓகேங்களா? ஆமா. அப்போ இந்த இந்த என்டையர் ஸ்விங்ல எத்தன டிமாண்ட் கிடைச்சாலும் எல்லாமே வந்து ஃபிளிப். அதனால இந்த ஓகே. டிமாண்டுக்கு வந்து இன்டியூஸ்மெண்ட் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்து என்ட்ரி குடுத்துருக்கேன். சரி, இப்போ இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து என்ன பண்றான்? இந்த டிமாண்ட்ல என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெய்லி 4 ஹவர் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் 15 மினிட்ஸ். ப்ரோ என்ட்ரி. ப்ரோவா கவுண்டரா ப்ரோ? ஆ இது வந்து இப்போ பைல தான் போயிட்டு இருக்கு. பை ஸோ ப்ரோ தான். டோட்டலா எல்லாமே வந்து பைல இருக்கான். ஸோ ஒரு ஆமா. அப்டேட் வந்து குடுத்துருந்தேன். இந்த டிமாண்ட்ல பை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அப்டேட் கொடுத்துட்டு நைட் மார்க்கெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ட்ரி வந்து delete பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? லாஸ்ட் வீக் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே இதில் delete பண்ண சொல்லிட்டேன். ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே தான் மிட்டிகேட் பண்ணிட்டு போகிறான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் முடிஞ்சு நைட் மார்க்கெட். ஸோ நைட்டு வந்தானா கொஞ்சம் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ரீஃபண்ட்மெண்ட் வந்து இன்னும் கூட போகலாம் கீழே. ஓகேங்களா? அப்போ ரீஃபண்ட்மெண்ட் இங்கே கீழே போகலாம் அப்படின்னா நமக்கு நியூயார்க்கோட லிக்விடிட்டி வந்து ஹண்ட் ஆகும். அதனால் நைட் மார்க்கெட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு delete பண்ண சொன்னேன். நமக்கு ஏஷியன் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஏஷியன் மிட்டிகேட் பண்ண உடனே நமக்கு டிமாண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்துருச்சு. சரி ஓகே நம்ம இப்போ விட்டோம்னா மிஸ் பண்ணிவிடுவோம் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். அது வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருந்துச்சு. அதுலேயே சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து செஷன் இல்லை இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு ட்ரை பண்ணலான்னா என்ட்ரி மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் Okay. லண்டன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லண்டன் அடிச்சுட்டு மேலே போயிட்டான். அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். லண்டன் அடிச்சுட்டு மேலே போனதுக்கப்புறம் அது மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், இவ்வளோ கிட்ட வந்துட்டு அப்படியே மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? இது ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. இது வந்து ப்ரோனால ஒரே ஒரு சோர்ஸ் தானே பார்ப்போம், சிங்கிள் சோர்ஸ் தானே பார்ப்போம். ஆமாம் ப்ரோ. ஸோ இங்கே பிஓஎஸ் சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல எப்படி என்ட்ரி வந்திருக்கும் சோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி? இதான என்ட்ரி? இல்ல மேலே வந்து பாருங்க லெஃப்ட்ல. இங்கே பாருங்க ப்ரோ. லெஃப்ட்ல இது கட் பண்ணிருக்கல. பட் இது ஓகே இது வந்து இப்போ இன்னொரு விஷயம், ஸ்ட்ரக்சர்ன்றது இப்படி இருக்கும். ஓகே. ஆனால் கன்ஃபர்மேஷன்ன்றது இப்படி இருந்தாலே ஓகே தான். சின்ன புல் பேக் இருந்தாலும் ஓகே தானே? சின்ன புல் பேக் இருந்தாலும் ஓகே. ஏன்னா இந்த லோவை அடிச்சுட்டு இங்கே மேலே அடிக்கிறது நியூயார்க். அது இல்லாமல் டிமாண்ட் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி அடிக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதில் நம்ம எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரக்சரில் எடுக்கக்கூடாது. அதனால தான் ஸ்ட்ரக்சரோட இது கன்ஃபர்மேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட், நார்மலாக நம்ம போட்டுட்டு வர ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஓகே. இங்கே வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு டிமாண்ட், இது எல்லாமே ஒரு நல்ல லிக்விடிட்டி. ஓகே. ஓகேங்களா? ஸோ ஏஷியன் வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டான். நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் என்ட்ரி கொடுத்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. நைட்டு மார்க்கெட்டில் வந்து இப்போ நமக்கு என்ட்ரி மிஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம தேவையில்லாமல் போயிட்டு ஒரு எஸ்எல் வந்து ஹிட் ஆகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிவிட்டு இப்போ போயிடுச்சு. சரி, இப்போ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இது பிஓஎஸ். இது வந்து நம்ம லிக்விடிட்டி ஹண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் இது வந்து சோச்சா தானே இருக்கும். லிக்விடிட்டி ஹண்ட் நமக்கு தெரியும், இது லிக்விடிட்டி ஹண்ட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போது இது வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரில் சோச். அப்போது இது பிஓஎஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போயிட்டான். இதில் வந்து நான் எது கொடுத்துருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரீஃபண்ட்மெண்ட் 5 மினிட்ல என்ட்ரி கொடுத்துருந்தேன். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 15 மினிட்ஸில் இது டிமாண்டாக இருக்குது. ஆனால் 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா அது நியூஸ் டைமில் வந்து இந்த இடத்துல எப்படி போயிருக்கு அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்து பெரிய ஒரு டிமாண்டாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே. தெரியுதா? பெரிய டிமாண்டாக இருக்குது. பெரிய டிமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது டோட்டலி ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 மினிட்ல போயிட்டு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து ரீஃபைண்டாக வந்து எடுத்திருந்தேன். இதுக்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து பை வந்து போகலாம் அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், அடுத்தது பிஓஎஸ் வந்து பண்ணுறான். பிஓஎஸ் பண்ணி மேலே வந்து போகிறான். அதை வந்து இங்கே ஃபெயில் பண்ணுறான் பிஓஎஸில். இது கிடையாது. ஸோ 15 மினிட்ஸில் இந்த டிமாண்ட் வந்து மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ணுறான். இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுக்கல, இங்கே மட்டும்தான் என்ட்ரி கொடுத்துருந்தேன் 1 மினிட்ல. மார்க்கெட் வந்து இந்த 1 மினிட் கிட்ட வந்துட்டு இப்போ வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரக்சர் நல்லா பாருங்கள். இது வந்து பிஓஎஸ். இங்கே டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போது மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மார்க்கெட் கீழே வர சான்ஸ் இருக்கா, மேலே போக சான்ஸ் இருக்கா ப்ரோ? கீழே வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன் கீழே வர சான்ஸ் இருக்குது சொல்லுங்கள். அங்கே ஆல்மோஸ்ட் டிமாண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு.
ஓகே, டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இதோட ஹை வந்து இங்கே இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. ஸோ ப்ரீவியஸ் ஹையை டேக் ஓவர் பண்ணுங்க. இந்த ஹையவா? ஆமாம் ஆமாம். இந்த ஹையை ஏன் ப்ரோ அடிக்கணும்? அப் ட்ரெண்டுக்கு கட்சி மேக் பண்ணுறதுக்கு. இல்லை ப்ரோ, இப்போது பை போகிறதுக்கு டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பை போகிறதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து தேவையில்லை, பை போக தேவையில்லை. ஓகேங்களா, டிமாண்டே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, பை ஆர்டர் வந்து இருக்காது. இப்போது இந்த ஹை போகிறத விட நமக்கு இப்படி நடக்கலாம். இந்த இடத்துல ஒரு சோச்சு, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி 5 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இது எக்ஸ்ட்ரீம், இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு செல் வந்து போயிருக்கான். இதுக்கு மேலே நம்ம செல் வந்து எடுக்கக்கூடாது. ஏன் வந்து நான் செல் சொல்கிறேன், மார்க்கெட்டு வந்து ட்ரெண்ட் பையில் இருக்குது, எதுக்கு நான் செல் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த என்ட்ரி வந்து பிரேக் ஈவனில் இருக்கணும். ஓகேங்களா, எதுக்கு நான் செல் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் வந்து ஃபெயிலியர். ஓகேங்களா, டிமாண்ட் ஃபெயிலியர்னா மார்க்கெட் மோஸ்ட்லி கீழே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, கீழே வந்துடலாம் மார்க்கெட். ஓகேங்களா, ஆனால் இந்த கேஸில் ஃபெயிலியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே மேலே போயிட்டான். கீழே வரத்துக்கு இன்னொரு சான்ஸ் வந்து சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன், இது வந்து ஒரு டெசிஷனல் டிமாண்ட் டெய்லியில். ஓகேங்களா, புரியுதா? ஓகே. இது ஒரு புரியுது. டெசிஷனல். இந்த டெசிஷனல் நமக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு எக்ஸ்ட்ரீமுக்கு வரதான் ட்ரை பண்ணும் மார்க்கெட்டு. ஓகேங்களா, அதனால் மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் சான்ஸ் வந்து இருக்குது. அப்படி கீழே வந்தால் நம்மளோட டார்கெட் வந்து எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டார்கெட் இதுதான் நம்ம டார்கெட். இந்த டார்கெட் சொன்னதுக்கு ரீசன் வந்து சொல்லுங்கள், திங்க் பண்ணுங்கள், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். லிக்விடிட்டி இருக்குது, லிக்விடிட்டினால இந்த டார்கெட் வந்து இது சொல்கிறேன். அடுத்த என்ட்ரி வந்து நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரோ எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற டிமாண்டுக்கு எக்ஸ்ட்ரீம்னா இது சொல்கிறீங்களா? ஆ இந்த ஸ்விங்கில் எக்ஸ்ட்ரீம் வந்து இது எக்ஸ்ட்ரீம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ இதுவும் எக்ஸ்ட்ரீம் கிடையாது, இதுவும் எக்ஸ்ட்ரீம் கிடையாது. திங்க் பண்ணுங்க. மார்க்கெட் செல் சைடு லிக்விடிட்டி இன்னும் கிடைக்கலங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. கீழே அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீஃபைனிங் இருக்குங்க ப்ரோ. ஓகே, அதனால அது கூட வரலாம். அவ்வளோதான். இப்போது இது பிஓஎஸ் டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம இங்கே வந்து நான் சும்மா நார்மலாக மார்க் பண்ணுறேன். லிக்விடிட்டி கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு அன்மெட்டிக்கல் டிமாண்ட் இருக்குது. நமக்கு இதில் இன்டியூஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா இது ஃபெயில் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா, இதே கேஸு தான். இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை, இந்த லோ பிரேக் பண்ணிவிட்டு இதிலேருந்து பை ஆகும் அப்படின்னு தான் இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். இந்த டிமாண்டில் ஓகேங்களா, ஃபெயிலியர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே மேலேயே போயிட்டுருக்கான், இங்கே போயிட்டான். இப்போது இது என்டையராகவே இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சா? புரியுதா? இங்கே இன்டியூஸ்மெண்ட் இல்லை, இந்த பிஓஎஸ்க்கு பாருங்கள், இன்டியூஸ்மெண்ட் இருக்கா? இல்லை. அப்போது டிமாண்ட் ஃபெயில் ஆகும். இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, இது ஒர்க் ஆயிடுச்சு. இந்த டிமாண்டுக்கு இப்போ இது ஒர்க் ஆயிடுச்சு, இது வந்து சோச்சோ இல்லை பிஓஎஸோ எடுக்கிறோம். இந்த பிஓஎஸுக்கு இந்த டிமாண்டோட இந்த லோன்றது ஒரு லிக்விடிட்டி, இது டிமாண்டு. புரியுதா? இந்த டிமாண்டுக்கு இது வந்து இன்டியூஸ்மெண்ட்னு வச்சுங்க. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. அப்போது இந்த டிமாண்ட் வந்து நம்ம
இந்த டிமாண்டை எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அடுத்த பிஓஎஸ் நடந்துருச்சு. அந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போது இந்த லோவை அடிச்சுட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகும்னா இங்கே போட்டிருக்க மாதிரி இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகும்னா புரியுது. இந்த சோச்சு இல்லை, இது பிஓஎஸ்ன்னு வச்சுப்போம். இது பிஓஎஸ், இங்கே இருக்குது பிஓஎஸ், இங்கே பிஓஎஸ், அடுத்தது பிஓஎஸ், அந்த பிஓஎஸ் இங்கே போட்டிருக்கேன். இங்கே டிமாண்டு தான் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் இல்லை. டிமாண்ட் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போது இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகும். இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அப்போ கீழே டிமாண்டு இங்கே தான் இருக்குது. இதுதான் டிமாண்டு. ஓகேங்களா? இந்த டிமாண்டுன்றது இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து அதை இந்த எஸ்எஸ்எல் இந்த இந்த இன்டியூஸ்மெண்ட்டை வந்து அடிக்காமல் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போ அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. இப்போது இப்போ டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ இங்கே மார்க்கெட் இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். இது ஃபுல்லாகவே இன்டியூஸ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக இன்டியூஸ்மெண்ட்டாக வச்சுக்கலாமா? அப்போ இது இன்டியூஸ்மெண்ட்டாக வைக்கும்போது டிமாண்ட்ன்றது எது ப்ரோ? கீழே இருக்கிற அவ்வளோதான். கீழே இருக்கிறது இதுதான் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு வந்து மார்க்கெட் கீழே வந்து இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. மார்க்கெட் செல் ஆகலாம்னு தெரிஞ்சிச்சு. இங்கே சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் போய் நம்ம செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா இப்படி ரிஸ்க் எடுக்கக்கூடாது நம்ம. ஆனால் செல் ஆகும், ஆனால் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஒன்று இந்த டிமாண்டுக்கு வெயிட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நமக்கு இந்த பிஓஎஸ் இங்கே மேலே இருக்கக்கூடிய பிஓஎஸ் வந்து பண்ணுறான் அப்படின்னா டிமாண்ட் ஃபெயில் பண்ணிவிட்டு அப்புறம் பிஓஎஸ் பண்ணாலும் நம்ம வந்து அது பிஓஎஸாக எடுத்துக்கலாம். இது பிஓஎஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம கீழே ஏதாவது டிமாண்ட் வந்து எடுத்து இன்டியூஸ்மெண்ட்டோட இருக்கிற டிமாண்ட் வந்து எடுத்து அடுத்தது வந்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. மார்க்கெட் இப்படி கீழே வந்தானா இங்கே ஒரு என்ட்ரி நமக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். மார்க்கெட் மேலே போனோன்னா இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ எங்கே போனாலும் நம்ம வந்து என்ட்ரி வந்து பிடிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டா? சரி, இப்போது வந்து இது இப்போ இந்த டிமாண்ட் வந்து எடுத்துட்டான்னு வச்சுங்க, இந்த லோ எடுத்துட்டான்னா சோச் ஆயிரும். நீங்கள் எதுக்கு பை சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம 4 ஹவரில் போய் பார்க்கும்போது டிமாண்ட் டெய்லியில் போய் பார்க்கும்போது டிமாண்ட் வந்து கண்ட்ரோல். இதுதான் கேட்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து கேட்டு. நம்ம இங்கே வந்து டிமாண்ட் கண்ட்ரோல்னா மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஆனால் இது டெசிஷனலாக இருக்குது. ஓகேங்களா? டெசிஷனலாக இருக்குன்றப்போ மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ராடே மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே தான் வர ட்ரை பண்ணுவான். அப்படி கீழே வந்தாலும் நமக்கு வந்து தெரியும் இந்த எஸ்எஸ்எல்ன்றது வந்து நமக்கு சோச் கிடையாது, இது நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது தெரியும். இந்த டிமாண்டில் பை இருக்குது அப்படின்றது தெரியும். நமக்கு செல் ஆக போகுது மார்க்கெட் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஏன்னா செல் ஆர்டர் அதிகமாக இருந்தால் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுக்காது. ஓகேங்களா? அப்படி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா நம்ம என்ட்ரி போயிட்டு லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இதில் ஃப்ளிப்பு கொடுத்துரும். ஏன்னா எல்லா சினாரியாவும் கொடுத்து அது ஃபெயில் ஆகுதுன்னா ஃப்ளிப்பு கொடுத்துரும். நம்ம உடனே அதுலேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஃப்ளிப்லேருந்து. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? அப்போ இது ஃபெயிலியர் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வரப்போகிறான் அப்படின்றது தெரிஞ்சிடணும். புரியுதா? ஏன்னா இப்போது மார்க்கெட் எங்கே போனாலும் நமக்கு ஒரு பிளான் வந்து இருக்கணும். இப்போ மேலே போனாலும் நமக்கு தெரியும் பிஓஎஸ் வந்து இங்கே டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணிட்டு பிஓஎஸ் பண்ணுறான், இங்கே டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போக போகிறான் அப்படின்றது தெரியும். கீழே வந்தாலும் நமக்கு இங்கே ஒரு பை ஆர்டர் வந்து இருக்குது அப்படின்னு தெரியும். அது இங்கே கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும், அப்படியே என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகேங்களா? இதில் வந்து பை போகலான்னு தெரியும். இது ஃபெயிலியர் ஆகிட்டா நமக்கு அடுத்தது மார்க்கெட் எங்கே போக போகுது? இந்த டிமாண்டுக்கு போக போகுது. அப்போ ஃப்ளிப்பு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளிப்பு எடுத்து நீங்கள் இந்த டிமாண்ட் வரைக்கும் கூட நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஃப்ளிப்பு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எல்லாமே எல்லா க்ரைட்டீரியாவும் இருந்து நம்ம ஒரு இடத்துல என்ட்ரி வந்து போகிறோம், அது வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதில் போய் ஃப்ளிப்பு கொடுக்கும். நம்ம தப்பான க்ரைட்டீரியாவில் போயிட்டு என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளிப்பு கொடுக்கும், அந்த ஃப்ளிப்பு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ப்ரோ ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த டெசிஷனல் டிமாண்ட் ஒரு ஃப்ளிப்பாக இருந்தாங்க சார். என்ன ப்ரோ?
டெசிஷனல் இந்த டிசிஷன் இந்த டிமாண்டே ஒரு ஃபிளிப் தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அதுக்கு மேல மார்க்கெட் போக சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஃபிளிப் எடுத்து மேல போகிறது. இதுலேருந்தே மார்க்கெட் மேலே போகவா? ஆமா. சான்ஸ் அதான் இருக்குது ப்ரோ, இருக்குங்க. சான்ஸ் இருக்குது. ஓகே. அதனால தான் சொல்கிறேன், இங்கே 15 மினிட்ஸில் பிஓஎஸ் பண்ணிட்டா டிமாண்ட் எடுத்து பை பண்ண போகிறோம். இந்த 2 டிமாண்ட் எடுத்து. ஓகேங்களா? அப்படி ஓகே. இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துட்டா இந்த டிமாண்டில் பை தான் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா ஓவரால் நமக்கு டெய்லியோட இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிற வரைக்குமே நமக்கு இதில் பை தான். ஓகேங்களா? ஓகே. அப்போது இந்த 15 மினிட்ஸில் இந்த டிமாண்ட் எடுத்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ரீசன் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னு. இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு டெய்லியில் வந்து பாடி க்ளோஸ் பண்ண தான் ஃபெயிலியர். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம செல் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ரீசன் சொல்லுங்கள். ப்ரோ அதுக்கப்புறம் டிமாண்டே இல்லைங்க ப்ரோ தடுக்கிறதுக்கு. இது நம்ம டிமாண்ட் தான், ஃபிளிப் எடுக்கிற கான்செப்ட் தான். இது ஃபுல்லாகவே டிமாண்டு தானே, டெய்லியோட டிமாண்ட்ஸ். டெய்லி. இது டிமாண்டு, இப்போ இருக்கிறது டிமாண்டு, ஆனால் ஃபெயில் ஆகும்னு சொல்கிறேன். ரீசன் ப்ரோ செகண்ட் ஃபிளிப் கிரியேட் ஆகும். 3rd கிளாஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறான், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறான், மேலே போகிறான், மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரான்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து டிமாண்டில் பவர் இல்லை, டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா டிமாண்டில் பவர் இல்லைன்னா தான் மார்க்கெட் கீழே வரும். ஒன்று கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக வரணும், அதுவும் ஃபெயில் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி டிமாண்டில் வந்து பவர் இருக்காது, மோஸ்ட்லி செல் தான் ஆகும். நமக்கு செல் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஏன்னா டெசிஷனல். அப்போது எக்ஸ்ட்ரீமுக்கு போக சான்ஸ் இருக்குது, அதுக்கும் ரீசன் இருக்குது. அப்போ நம்ம வந்து செல் வந்து எடுக்கலாம் ஃப்ளிப்பில். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும், நம்ம டார்கெட் வந்து டிபி கிடையாது, நம்மளோட டார்கெட் வந்து பிரேக் ஈவன் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரன் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. ஓகே. இப்போது இதில் ஒரு சப்ளை இருக்குது, இதில் மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கான், இதில் ஏதாவது என்ட்ரி இருக்குமான்னு பார்க்கலாம். பட் இந்த மாதிரி இடத்துலலாம் என்ட்ரி வந்து போகக்கூடாது. ஓகே, 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட். இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ப்ரோ? இது புரியுது. அப்படியே ட்ராப்லேயே வந்திருக்கான். ஸோ இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. இந்த இடத்துல பிரேக்கு, இந்த இடத்துல பிரேக் ஆகலை. அப்போது இங்கே நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா எஸ்எல் இந்த ப்ரீவியஸ் இங்கே தான் வந்து டிபி வைக்கணும் ப்ரோ. இந்த லிக்விடிட்டி இதில் இது வந்து டோட்டலாக ஒரு கவுண்டர் போடுறோன்னா இங்கே வைக்கிறது கூட பெட்டர். இப்படி எக்ஸிட் ஆகிறது 1:29. ஸோ இப்போ நமக்கு இது பிஓஎஸ் ஆகலை அப்படின்றப்போ நமக்கு இங்கே எங்கே சப்ளை இருந்தாலும் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிஓஎஸ் ஆகலை, இங்கே ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ வந்து பிஓஎஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல நம்ம செல் பண்ணலாமா ப்ரோ? சொல்லுங்கள். ஏதாவது ஒரு சப்ளை எடுத்துக்கலாம், இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே செல் பண்ணலாமா? இங்கே நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் செல் பண்ணலாமா? என்ட்ரி போயிட்டா பண்ணக்கூடாது, பிரேக் ஈவன் பண்ணுறதா பாருங்க. சரி, இப்போ இது என்ட்ரி போல நீங்கள் இந்த இடத்துல பண்ணலாமா? பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஆனால் வியூஎஸ் கொடுத்துருந்தா பண்ணலாம். இங்கே பண்ணக்கூடாது ப்ரோ, ஏன்னா இதில் என்ட்ரி கொடுத்துருச்சு மார்க்கெட். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகலை அப்படின்னா அடுத்தது இங்கே போய் நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும், இப்படி போயிட்டு வரும். அதனால தான் நான் வந்து எவ்ரி செல் வந்து டாப்பில் இருக்கணும், எவ்ரி பை வந்து பாட்டமில் இருக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ நீங்கள் இதில் மிஸ் பண்ணிட்டாலும் சரி, என்ட்ரி எடுத்திருந்தாலும் சரி, இங்கே நீங்கள் செல் பண்ணக்கூடாது. பண்ணால் நமக்கு மேனிபுலேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம விட்டுறணும், இப்போ என்ட்ரி வந்து ட்ரை பண்ணக்கூடாது. மார்க்கெட் மேலேயும் போகலாம்,
இன்னொரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ 5 மினிட் 1 மினிட். ஸோ இதில் கொடுத்துருந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டான். இதில் வந்து நான் என்ட்ரி எடுத்துட்டேன். பட் இதில் என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தேன். அப்போ வந்து என்ட்ரி வந்து கொடுத்தா அவசரமாக கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு என்ட்ரி இங்கே ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். அது வந்து இப்போ மிட்டிகேட் பண்ணிவிட்டு பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டான். இது எடுத்துருந்தீங்களா இந்த ப்ரோ entry? இது எடுக்கலைங்க ப்ரோ. நான் கீழே எஸ்ட்ரீம் போட்டிருந்தேன் bro. அந்த லோ இன்டியூஸ்மெண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு வர சான்ஸ் இருக்குன்னு இந்த எஸ்ட்ரீம்ல கீழே ஆமா இந்த டிமாண்டுக்கு என்ட்ரி போட்டுருக்கோம். இது இல்லை ப்ரோ. இப்போது இது வந்து டிமாண்டுன்னு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு வந்து ரெண்டுமே கொடுத்தேன், ஆக்சுவலாக இதுதான் எனக்கு தெரியும். ஆனால் இதை கொடுத்ததுக்கு ரீசன் ஒருவேளை வந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து டிமாண்டு, இந்த டிமாண்ட் வந்து எடுத்திருந்தோம். மார்க்கெட் வந்து இதுக்கே நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தான். மார்க்கெட் வந்து இங்கே நல்லா அப்படி போயிட்டான். இங்கே டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த கன்ஃபர்மேஷனில் இதில் மிட்டிகேட் பண்ணி இங்கே வந்து நமக்கு சோர்ஸ் கொடுக்குறான். ஓகேங்களா? இந்த இடத்துல சோர்ஸ் கொடுக்குறான். ஆனால் ஃப்ளிப்பு இங்கே கொடுக்குறான். இங்கே புரியுதா? ஸோ புரியுது. இந்த டிமாண்டு தான் நமக்கு வேலிடாக வரும். இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. ஏன்னா இந்த இடத்துல பை ஆர்டர் விழுந்துருச்சு. நான் அந்த கிளிப்பா கன்சிடர் பண்ணல. இப்போ டிமாண்டா பார்த்துட்டேன். ஓகே, சரி இந்த லோ வந்து ஹிட் பண்ண இன்டியூஸ்மெண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு டிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சரி கீழே மட்டும் என்ட்ரி. அதனால தான் நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளிப் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். இப்போ நமக்கு இந்த டிமாண்ட் வந்து கண்ட்ரோல், இங்கே இந்த டிமாண்ட் வந்து இங்கே கண்ட்ரோல், இங்கே பை இருந்தனால தான் மார்க்கெட் மேலே போனால் அந்த பை லெவலுக்கு மார்க்கெட் வராது. புரியுதுங்களா? அதே பை லெவலில் தானே இந்த டிமாண்ட் இருக்குது. இன்கேஸ் இந்த டிமாண்ட் மேலே இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீமுக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த பை லெவலுக்கு மார்க்கெட் அவ்வளோ கீழே வந்து வராது. அவ்வளோ கீழே வரான்னா மார்க்கெட் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு 10 அப்படின்ற ஒரு லாட்டு வந்து இங்கே பிளேஸ் ஆகுது அப்படின்னா அதே 10ன்ற லாட்டு செல்லில் இருந்தால் தானே இந்த டிமாண்டுக்கு வரும். புரியுதா? புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போது இந்த டிமாண்டில் வந்து ஒரு 1000 லாட் வந்து பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 லாட் பை பண்ணி மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டான். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் மேலே போயிட்டான். அதே 1000 லாட் பை பண்ணாதான் அந்த டிமாண்டுக்கிட்டே வரும், இந்த டிமாண்டுக்கிட்ட. ஏன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு இது இருக்கு, எடுத்து வச்சுருக்கோம்ல டிமாண்டு. இந்த டிமாண்டில் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் எடுத்து பை ஆகணும் அப்படின்னா இந்த டிமாண்டுக்கு அதே 1000 லாட் இருந்தால் தான் கீழே வரணும். அப்போ பையர் அதிகமாக இருக்காங்களா செல்லர் அதிகமாக இருக்காங்களா ப்ரோ? ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா பையர் தான் கண்ட்ரோல்ன்றனால இந்த லெவலுக்கு மார்க்கெட் வரதுக்கு சான்ஸ் இல்லை. இன்கேஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த டிமாண்டுக்கு விட மேலே இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீமும் ஆல்ரெடி போட்ட டிமாண்டும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த லெவலுக்கு வர சான்ஸ் இல்லை. அதனால தான் இந்த டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன். இன்கேஸ் நமக்கு வந்துட்டான்னா இதில் வந்து நமக்கு ட்ரிகர் ஆகணும்னு தான் ஒரு அடிஷ்னலாக இந்த இடத்துல கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்தால் இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணிட்டு நமக்கு வந்து டோட்டலாக இந்த இடத்துல வரும்போதே நான் கட் பண்ண சொல்லிட்டேன். சம்வேர் டிகேஷன் இங்கே இது வரும்போது பிரேக் இன் பண்ண சொல்லிட்டேன் எல்லாருமே. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போய் இங்கே நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக மார்க்கெட் இங்கே இருக்கான், இந்த இடத்துல இருக்கான். இதில் வந்து இப்படி செல் மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா ப்ரோ? ஆக்சுவலாக நான் இது கொடுத்துருக்கணும், இதுலேயும் என்ட்ரி வந்து கொடுத்துருக்கணும். இதை வந்து பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து என்ட்ரி எடுத்து இப்போ ரன்னிங்கில் தான் இருக்கான். இது 1:107. டிபி எங்கே போகலாம் ப்ரோ சொல்லுங்கள்? ஒரு 4 hour ஹை. 4 hour ஹை. நம்ம என்ட்ரி எடுத்தது 4 hourோட டிமாண்டில் என்ட்ரி எடுத்துருக்கோம். அப்போது இது ரன் ஆகிறதுக்கு இன்கேஸ் இது டிபி போகிற என்ட்ரியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1 வீக்காவது ரன் ஆகும். இப்போ இதிலேருந்து இங்கே வர்றதுக்கு நமக்கு 1 month எடுத்திருக்கு. ஒரு மாதம் 1 month. ஆமாம், 1 month எடுத்திருக்கு. அப்போது டிமாண்ட் கண்ட்ரோல் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 1 week வந்து ஆகலாம், 5 days அந்த மாதிரி ஆகலாம். ஏன்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்லோவாக தான் வரும். இங்கே வந்து டிமாண்ட் கண்ட்ரோல்னால் ஃபாஸ்ட்டாக கண்ட்ரோல் எடுத்து போயிடும். ஓகேங்களா? ஒரு 1 week வெயிட் பண்ணோம் அப்படின்னா
இதோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா, இதில் எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்து எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃப்ளிப்பில் எனக்கும் வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல இதில் எனக்கு $95 வந்து எஸ்எல் ஹிட் ஆச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு $100க்கு எகெயின் வந்து லாஸ் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேடு வந்து போட்டிருக்கேன். இதில் எனக்கு டிபி வந்து ஹிட் ஆனால் 8450 நினைக்கிறேன், 555 இவ்வளோ வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா? $100 ரிஸ்க்குக்கு. ஆனால் நம்ம பொறுமையாக வந்து ஹோல்டு வந்து பண்ணணும். இப்போ இதோட கேட் வந்து பார்க்குறோம். வீக்லியில் இந்த சப்ளை இருக்குது. இந்த சப்ளைக்காக மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? நம்ம ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்து டிபி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டிபி வந்து ஹிட் ஆகிட்டான். சம்வேர் இந்த சப்ளையில் டிபி கொடுத்துருந்தேன். இதில் இந்த டிமாண்டில் என்ட்ரி போன டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஓகேங்களா? டெய்லியில் இருந்து 1 மினிட்ல என்ட்ரி வந்து போயிருந்தோம். டிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கொடுத்துருந்தேன். இந்த சப்ளையில் அரௌண்ட் ஒரு 2 மந்த் வந்து ரன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க அதை பார்த்துறோம். ஓல்டு டிஸ்கார்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். 126 டே வந்து ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆனால் டிபி வந்து கொடுத்தது இதுதான். ஸோ இதோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருந்திருக்கும் ப்ரோ சொல்லுங்கள். இதோட ப்ராஃபிட் எவ்வளோ இருந்திருக்கலாம். ஆனால் 1 மினிட்ல என்ட்ரி. நான் இங்கே க்ளோஸ் பண்ணும்போது 15,000 அது எனக்கு எவ்வளோன்னு தெரியல. ஆனால் நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இங்கே என்ட்ரி எடுத்துட்டேன். இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. சம்பார் இந்த இடத்துல நினைக்கிறேன். இந்த சப்ளையில் இந்த இடத்துல சம்பார் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த மந்த் வந்து என்னோடய எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்றனால இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் டிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எனக்கு இங்கே க்ளோஸ் பண்ணும்போது இதில் எனக்கு $3,000 வந்து ப்ராஃபிட் வந்து வந்தது. கண்டிப்பாக இங்கே போகும்போது கண்டிப்பாக ஒரு நிறையவே வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். 20ஆவது கண்டிப்பாக வந்திருக்கும். 15 to 20,000. ஓகேங்களா? ஆனால் ரிஸ்க்குன்றது $100 ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? 4 மாதம் ஆமாம் ப்ரோ. $100 ரிஸ்க்குக்கு உங்களுக்கு 4 மந்த்துக்கு $100 ரிஸ்க்குக்கு $20,000ன்றது அது பெருசு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ப்ரோ. இப்போது ஓவரால் மூவ் வந்து வீக்லியோட சப்ளைக்கு தான் மார்க்கெட் வந்து போகிறான். இந்த சப்ளைக்கு. ஓகேங்களா? அதோட மூவே வந்து இந்த சப்ளையில் தான் இருக்குது. அப்போ நம்ம தாராளமாக இங்கே வந்து என்ட்ரி எடுத்து நம்ம பை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஒன்றும் இல்லை, மார்க்கெட் கீழே வந்தால் என்ன ஆக போகுது? மார்க்கெட் கீழே வந்தால் நமக்கு பிரேக் வந்து தானே ஹிட் ஆக போகுது. அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து பிஓஎஸாக எடுக்கிறோன்னாலும் மேலே இப்போ இங்கே மார்க்கெட்டிங் நின்றுட்டுருக்கான். சப்ளை ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சப்ளை இல்லை. அப்போது இதை வந்து என்ன பண்ணுவான், சோச் வந்து பண்ணிடுவான். அப்போது இது பிரேக் ஈவன் அப்படின்றனால அடுத்த என்ட்ரி வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ பாட்டமில் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணிட்டோம். இப்போ அடுத்த என்ட்ரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களை ட்ரை பண்ணலாம். பட் இது சொல்கிறேன், என்ட்ரி கிடச்சா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து டைட்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ப்ரோ, இந்த இடத்துல இது கன்ஃபர்மேஷன் அப்படின்னா மார்க்கெட் கன்ஃபர்மேஷனுக்கு கீழே வரணும். கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா கீழே போயிடும். ஆனால் டிமாண்டில் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போது மார்க்கெட் வந்து பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், அப்புறம் பை போக தான் சான்ஸ் வந்து இருக்கும். இல்லை நான் அதான் சொன்னேன். இப்போ நீங்கள் ரிட்ரேஸ்மெண்ட்ல வர்றப்ப பை பண்ணலான்னு சொன்னீங்களே, ஸோ அது வந்துக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்காதான்னு கேட்டேன். ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குதுல்ல, இப்போ அதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணேன். அதான் ப்ரோ, இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு இல்லை. நமக்கு இன்னும் மேலே இந்த ஹை வந்து பிரேக் பண்ணலையா. பிரேக் பண்ணதுக்கப்புறம் டிமாண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து கன்ஃபர்மேஷன் டைட்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா கீழே பிரேக் ஈவனில் இருக்குன்றனால ஒரு என்ட்ரி வந்து சும்மா கூட ட்ரை பண்ணலாம். ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், இது நெக்ஸ்ட் என்ட்ரியாக இருக்க வாய்ப்பு வந்து இருக்குது.
5 மினிட். இது வந்து ஒர்க் ஆக சான்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இது பிரேக் ஆனால் கன்ஃபர்மேஷன் இதெல்லாமே பார்த்து தான் பண்ணணும்.